எனவேதான் உனக்கு விரோதமாய் போராடுகிறான். ஒரு சின்ன விஷயமாகட்டுங்க, பரலோகம் உங்களுக்கு கொடுக்கிற 100 ரூபாய்க்கு சத்துரு வந்து தடையா நிற்பான். ஆனா உலகம் அநியாயமா சம்பாதிக்கிறவன் ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவனுக்கு சேலரி போட்டு கொடுக்கறது யாரு தான்? சாத்தானா. ஆனா ஏன்னா அவனுக்கு தெரியும், துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கலாம் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. ஆண்டு பரத்திலிருந்து வருகிற காரியத்துக்கு சத்துரு தடையா வருவான். ஆனா கவலைப்படாதீங்க, அவன் மேல ஏற்கனவே எழுதப்பட்டது தோல்வி, தேவ பிள்ளைங்க மேல ஏற்கனவே எழுதப்பட்டது ஜெயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எதிர்க்கணும். நமக்கு யுத்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோடு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போறது யாருன்னா அவருக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனவங்க தான். ரொம்ப தளர்ந்து சீஷர்